ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தனிஷ் டிஜிட்டல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மதுரை ஸ்டைலில் ஸ்கின் எஃபெக்ட்லாம் கொண்டு வரது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் அப்போ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இமேஜுக்கு தான் வந்து ஸ்கின் எஃபெக்ட்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். கேமரா ஃபில்டர் எடுத்துக்கோங்க. கேமரா ஃபில்டர் போனோன்னே இப்படி தான் வரும். அந்த பேசிக் கலரில் வந்து லைட்டாக எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போசரு, கான்டாக்ட்ஸு, அதை பிளாக்கு, ஷேடோஸு எல்லாத்தையுமே லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு முக்கியமானதே வந்து இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டியை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டோபாஸ் ப்ளகின் போடுறப்ப அது கொஞ்சம் ஒரு எஃபெக்டாக காட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீட்டெயிலு, ஷார்ப்னஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணுறதுக்கு Ctrl+ எழுதிக்கோங்க. அந்த ஃபேஸில் வந்து அந்த பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? லைட்டாக ஒரு வட்டம் மாதிரி லைட்டாக போட்டு அப்படியே லைட்டாக மேலே தூக்குங்க. அவ்வளோதான். அடுத்து Ctrl+D கொடுத்திங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். டீசெலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபில்டரில் போய்ட்டு டோபாஸ் ப்ளகினில் அட்ஜஸ்ட் கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட் ஃபை கொடுத்தோன்னா கிளாரிட்டி கொடுத்தோங்க. கிளாரிட்டி கொடுத்தோன்னா ஓகே பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து ஃபோட்டோ ஜூம் பண்ணிங்க. அதுக்கு எந்த ப்ளகின் வந்து ஒர்க் ஆகாமல் அப்படியே ஒவ்வொன்றா லைட்டாக வச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு வந்து கிளாரிட்டி வரும். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்லாம் வரும். அந்த ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இது பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை, கிளாரிட்டியே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டியை கொடுத்துடலாம். எந்த இதுவுமே செட் ஆகலை. கிளாரிட்டி தான் நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் கிளாரிட்டி எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் லுக்காக எடுத்து கொடுக்கும். அப்படியே லைட்டாக அந்த இமேஜை பார்த்துட்டே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் அந்த ஸ்கின் எஃபெக்ட்டு எல்லாத்துக்குமே அந்த ப்ளகின் நம்ம வந்து கரெக்டாக போடுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கணும். அவங்க கொடுத்த ஃபோட்டோவோட நம்ம வந்துட்டு அவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்தோம். இமேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் எடுத்துக்கோங்க. Ctrl+N எடுத்திங்கன்னா நியூ லேயர் எடுத்துகிட்டு மிக்சர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. மிக்சர் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை டிக் பண்ணி விட்ருங்க. அங்கே செட்டிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் மிக்சர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணம்லாம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது தெரியுமா, அந்த கோடு மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப சரி, அப்படியே லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த கண்ணம்லாம் எப்படி இருக்கோ அந்த ஷேப்லேயே நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் ஃபேஸ் வந்து எந்த ஒரு டேமேஜு அவங்க ஃபேஸ் வந்து இல்லைன்னா ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணால் தான் அதோடய டீட்டெயில்ஸு அந்த எந்த வாக்கில் அந்த கோடு மாதிரி வந்துருக்கு, அந்த வாய்க்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொண்டு வரணும். மேலே வந்து அந்த நெத்திலலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஆல்டர் பண்ணுறப்போ ஒன்றும் தெரிஞ்சிக்காது. அதனால் பொறுமையாக பண்ணணும். ஓகேங்களா? அது மேலே வச்சுருக்க அந்த செட்டிங்ஸ்லாம் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொடுங்க. எல்லாத்தையும் ஸ்மெட்ச் பண்ணுறப்போ பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கன்னத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கன்னத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே லைட்டாக ஓரத்துலேயும், அப்படியே இந்த கன்னத்துலேயும் லைட்டாக அங்கே பார்த்தீங்களா, அந்த சேஃபுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வரல, அதே மாதிரி கொண்டு வந்தால் தான் அந்த ப்ளகினுக்கே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க, யார்ரா அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஃப்ளெக்ஸு எல்லாமே ஃப்ரேமு எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெகுலராக கொடுப்பாங்க. அதனால் டிசைன் பண்ணுறப்பையும் சரி பொறுமையாக பண்ணுங்கள். க்ரியேட்டிவாக நீங்களாக யோசிங்க. பிஎஸ்டி கலெக்ஷன் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்கள், சும்மா 1-2 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மூக்குக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த மூக்கு என்ன ஷேப்பில் போகுதோ இந்த ஷேப்புக்கு நீங்கள் போகணும். நீங்களாக ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபேஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி ஆயிரும். அவங்க ஃபேஸா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிரும். பொறுமையாக பண்ணிகிட்டே இருங்க. எந்தெந்த இடத்துல விட்றீங்களோ அதை மறுபடியும்
ரீகரெக்ஷன் மாதிரி லைட்டாக பண்ணுங்க. அப்புறம் காதுக்கெலாம் அப்படியே லைட்டாக சும்மா லைட்டாக பண்ணுங்க. அப்படி ஷேப்பாக மேலே கீழே அந்த மாதிரி லைட்டாக. அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து நம்மளுக்கெல்லாம் ஹைலைட்டு. ஓகேங்களா? அதான் ஹைலைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அப்படியே அந்த கன்னத்தில் அந்த நெத்தி கீழே இங்கே ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த கழுத்துக்கிட்டலாம் அப்படியே லைட்டாக ப்ரெஷ் அப்படி லைட்டாக வச்சு இது பண்ணி கழுத்துக்கிட்ட ரொம்ப எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ணிட்டு தான் டிஜிட்டல் பெயிண்ட் அதை வந்து அப்புறம் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணாக்க பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அடுத்து ஏற்றிக்கோங்க. லைட்டாக அந்த இமேஜை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பிரைட்னஸாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டோபாஸ் போய்ட்டு மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் 5 கிளாரிட்டி போய்க்கோங்க. கிளாரிட்டியை போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதில் அந்த ஷார்ப்னஸ்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஹேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்க மாதிரி, எப்படின்னா வெள்ளைன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் அதை ஏற்றி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். கான்ட்ராக்ட்ஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டு பிரைட்னஸ் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குது. அப்படியே ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண மாதிரியே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஹேருக்கெலாம் கொஞ்சம் கலர்லாம் கொடுக்கணும். கலர் கொடுத்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அந்த சட்டைக்கு கலர் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.